பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக நம்முடைய ஜெபக்குழுவில் தவறாமல் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய குடும்பம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். எழுப்புதலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய ஜெபம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஜெபம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறீங்க, தனியாக ஜெபிக்கிறீங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த நாளில் கூட உங்கள் கூட சேர்ந்து குடும்பத்தோடு இணைந்து ஜெபிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாம் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாரோ, நாமும் நம்ம வசிக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அது எப்போதும் மனதில் கொண்டவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த ஆபிரகாமை குறித்து இன்னொரு வேத வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். ஏசாயா 51 அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். என் பிள்ளைகளே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கும்போது நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரி உங்களையும் நான் அழைத்து ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதற்கு ஆண்டவர் சொல்றார், தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ஒன்று ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு ஆபிரகாமை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆபிரகாம், அவரை தான் ஆண்டவர் அழைச்சார். ஆபிரகாமோடு தான் உடன்படிக்கை பண்ணினார். அந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கே உண்டானது. அந்த ஆபிரகாம் எப்படி இருந்தார்? அவரை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார்ல. அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க என்ன காரணம்? அவர் இன்னைக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரே. அப்போ என்ன அதனுடைய ரகசியம்? ஆபிரகாமை கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது சில காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது ரொம்ப விசேஷமான காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு அற்புதமான சாட்சி கொடுக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்துல என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏப்ரஹாம் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன் ஆகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 41:8. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருப்பது ஒரு ஸ்லாக்கியம். அவருடைய சீஷராயிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவருக்கு ஊழியக்காரலாயிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு ஃப்ரெண்டா இருப்பார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் சிநேகிதன், என்னுடைய நண்பன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த அளவிற்கு ஆபிரகாம் தேவனோடு ஒரு நெருக்கமான அனுபவம் வைத்திருந்தார். குடும்ப தலைவராக இருக்கிற நீங்க சகோதரர்கள் ஆண்டவருடைய சிநேகிதன் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்துடணும். பொதுவாக நிறைய குடும்பத்தில் மனைவிமார்கள், பெண்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, பேரை வாசிப்பாங்க. ஆண்களும் குறைந்தவர்கள் அல்ல, மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. பொதுவாக எடுத்துக்கொண்டால் பெண்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, என் மனைவி எப்பவும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க.
அப்படி சொல்ற ஆண்களையும் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு குடும்ப தலைவன் என்று வரும்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியன், த ஃபேமிலி ஹை பிரிஸ்ட், யாருன்னா குடும்ப தலைவன். நீங்க தான், ஆபிரகாம், ஆண்கள் தான். இங்கே ஆபிரகாமை குறித்து வேத சாட்சி கொடுக்க ஆண்டவர் சொல்றார், என் சிநேகிதன். இரண்டாவது சாராளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்ப முதல்ல நீங்க ஆண்டவருடைய சிநேகிதனா மாறிடணும். ஆண்டவரோடு அந்த அளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதை போல நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆதியாகமத்தில் 2 வசனத்தை வாசித்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆதியாகமம் 18 அதிகாரம் 33 வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 18 அதிகாரம் 33 வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். அந்த வசனத்தை நல்ல கவனிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். இப்போ ஆபிரகாம் கர்த்தரோட பேசிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, முடிஞ்சிட்டு. இப்போ அவர் திரும்பி வராருன்னு வைங்க, நம்ம யாராவது குறுக்கே போய், ஆபிரகாமை உங்களை தேடி வந்தேன், கூடாரத்தில் நீங்கள் இல்லை, நீங்கள் ஏதோ ஜெபம் பண்ண போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? நானும் ஆண்டவனும் இவ்வளோ நேரம் அதில் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு போகிறாரு, நான் வர்றேன். இல்லை, எப்படி இருக்குது? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படிதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினார். நாங்கள் 2 பேரும் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆண்டவரும் நானும். பேசி முடிச்சுட்டு ஆண்டவர் போனார், நான் கூடாரத்துக்கு வர்றேன். இன்னொரு வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 17 அதிகாரம் 22 வசனம். ஆதியாகமம் 17:22. தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அற்புதமான வார்த்தை இல்லை? தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு, தேவாதி தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமோட பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அதான் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு ஆபிரகாம், ஓகே, வில் சீ டுமாரோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர் போறாரு. பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். அவர் அதான் சொல்லியிருப்பார், நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்பதான் ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு போறாரு. அதான் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஃபெலோஷிப், ஒரு நெருக்கம். இதுதான் நமக்கு இருக்கணும், இதுதான் உங்களுக்கு இருக்கணும். இப்படிலாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டாரு? எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை தெரியும், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தப்போ ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். இவ்வளோ பெரிய ஆஃபீஸு, இவ்வளோ பேர் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது, இவ்வளோ வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வருவாங்க அவர்கிட்ட பிஸ்னஸ் பேச. அப்புறம் சொன்னார், நான் ஒரு அறை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரு சின்ன டோர் இருந்தது, அதை திறந்து உள்ளே கூப்பிட்டு போனார். உள்ளே போனால் ஒரு சின்ன ரூம், அந்த ரூமில் பைபிள் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் ஆஃபீஸில் உட்காந்து பிஸ்னஸ் பேசுறதுக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து ஒருவரை சந்திப்பேன், அவர்கிட்ட தான் நான் முதல்ல பேசுவேன், அவர் தான் எனக்கு எல்லாத்துல உதவி செய்கிறார். அவர் சொன்னார், நான் முதலாவது இந்த இடத்துல தேவனுடைய பாதத்தில் என் நேரத்தை செலவு செய்வேன், இந்த ரூம்ல தான் நான் ஆண்டவரை சந்திப்பேன். இங்க வந்து அவரோடு பேசின பிறகுதான் நான் பிஸ்னஸ் பேசுவதற்கு நாட்களை சந்திக்க போவேன்னு சொன்னார். That is the secret of my blessing என்பதாய் அவர் சொன்னார். பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் பாருங்க, முதலாவது இயேசுவை சந்திக்கிறார், ஆண்டவருக்கு டைம் கொடுக்கிறார், அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி தேவனோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க ஆண்டவரோட பழக பழக எதை ஜெபம் பண்றேன்ற இல்லை,
நான் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இதை குறித்து என்ன ஆலோசனை கேட்கணும், இந்த பழக்கத்துக்கு வந்துடணும். நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நிலைமையை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் என் சிநேகிதன். எனக்கு ஆலோசனை தருவார், எனக்கு கைடன்ஸ் தருவார், எனக்கு அழகாக வழி நடத்துதலை தருவார். நான் அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுவேன். இந்த பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்படிலாம் முடியுமாங்க? முடியும். பிஸ்னஸ் மேன் அப்படி இருக்காங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் சந்திக்கிற பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரோட பேசினீங்களா? அவருடைய பாத்தில் இப்போ உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்களா? உங்களுடைய ஃபேமிலி காரியம், தேவைகள், மற்ற காரியங்கள் எது வந்தாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் அந்த காரியமாக டிஸ்கஸ் பண்ணுங்க. அவருடைய பாத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், என் குடும்பம் உமக்கு சொந்தம். நீ எனக்கு குடும்ப தலைவர் என்ற பொறுப்பை தந்திருக்கிறீங்க. என் குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பை என்கிட்ட தந்திருக்கிறீங்க. எனக்கு உங்களுடைய ஆலோசனை வேணும். இதில் நான் என்ன தீர்மானம் எடுக்கன்னு தெரியல. இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிஸ்னஸில் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடை வாங்கலாமா வேண்டாமா தெரியல. இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா தெரியல. எனக்கு இருமனமாக இருக்குது. ஐ நீட் யுவர் ஹெல்ப் லார்ட். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. உட்காந்து பேசுங்க. ஜெபம் என்பது அப்படியே போனோம், எங்கோ ஆண்டவர் இருக்காருப்பா, அப்படியே மழை ஜெப குறிப்பை சொல்லிட்டு வருவது அல்ல. ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெப குறிப்பை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதன் பிறகு சில நம்முடைய நேரம் தேவனோட தனித்தருங்க. மனம் திறந்து பேசுங்க. உங்கள் காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்தி ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், இல்லை எனக்கு உதவி செய். நீங்கள் ஸ்டெப்பாக நெருங்கும் போது வெகு சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார். அவர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெபம்லாம் மாறிடும். அப்புறம் அவர் பாரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவார். மகனை இருக்கலாம் ஜெபம் பண்ணுறியா? உன் காரியம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இதுக்கு ஜெபம் பண்ணுறியா? அந்த சபைக்கு ஜெபிக்கிறியா? எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். சபையை பார் எப்படி சீரழிஞ்சு கிடக்குது. என்னை துக்கப்படுத்துகிறாங்க, சடங்காச்சாரத்தினால என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடந்து சபையில் என்னை துக்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்காக நீ ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவார். அப்புறம் உங்கள் பாரத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிருவீங்க. அவர் பாரத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் காரியத்தை அவர் பார்த்துக்குவார். உங்களுடைய தேவை, பிள்ளைகள் காரியம், படிப்பு காரியம் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் அவர் பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் ஃப்ரெண்ட். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது தான் ரெண்டு சிநேகிதருடைய முக்கியமான காரியம். நீங்கள் உங்கள் பாரத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கிறதும் அவர் தன்னுடைய பாரத்தை உங்கள் மீது வைக்கிறதும் அதான் ஆண்டவர் செய்கிறார். ஆபிரகாம்கிட்ட சோதோம் கொமோராவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆபிரகாம் அதை உடனே தன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இயேசுடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதும் உங்கள் பாரத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்துவதும் ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணி கொள்ளுவதும் அதுதான் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் உண்மையான ஒரு ஜெப நேரம். அதனால் ஜெபம்னு போனால் என்ன குறிப்புகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் மனம் திறந்து ஆண்டவரோட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் பிறையாட்ட பேசிட்டு எழுந்தருளி போகிறார். நீங்களும் சொல்லுவீங்க, ஆபிரகாமை போல சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை சந்தித்தேன், அவர் எனக்கு தெளிவு ஆலோசனை கொடுத்தாரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இந்த பிரச்சனைலாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதல் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, குழப்பமே இருக்காது. அதனால் ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்க. அவர் எப்படி தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தார், ஒரு ஃப்ரெண்டாக. அந்த மாதிரி வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவரை, நானும் உமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆபிரகாம்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசணும்.
ஆபிரகாம் மாதிரி நானும் உடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவேன், எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, உங்கள் பாரத்தை சொல்லுங்க, நான் உங்களுடைய பாரத்தை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுடைய வேதனைகளை நான் சுமந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவரே, என் பாரத்தெல்லாம் உங்கள் மேலே வச்சிடுறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க, வழி நடத்தது தாங்க. ஆபிரகாம்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுங்க. நான் இனிமேல் அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன், உங்களுடைய ஆலோசனைக்காய் காத்திருப்பேன், உங்களுடைய வழி நடத்துதலுக்காய் காத்திருப்பேன், உங்களுடைய பாதபடியில் வந்து நான் அமர்ந்திருப்பேன். இனி அவசரப்பட மாட்டேன், காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஆபிரகாமை போல உங்களுடைய சிநேகிதனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்தை பாருங்க, இவங்கெல்லாம் உங்க பிள்ளைங்கப்பா, உங்க குடும்பம் ஆண்டவரே. இந்த மகன் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இப்ப நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, குடும்பமா ஜெபிக்கிறாங்க, உங்க பிள்ளைகளா இருக்கிறாங்க. உங்க சிநேகிதரா இருக்கும்படி அவங்கள மாற்றுங்க. ஆபிரகாமை சிநேகிதன்னு சொன்னீங்களே, இவங்களை உங்களுடைய சிநேகிதனா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாரத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கப்பா. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எழுப்புதலுக்காக ஜெபிப்பாங்க, சபைக்காக ஜெபிப்பாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்க பாரத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்க ஆண்டவரே. இரவு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா. நீங்க உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்க பாரம் எடுத்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா. அவங்க பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, கைடன்ஸ் கொடுங்க. அவங்க அறியாம செய்கிற மிஸ்டேக்குகள் எல்லாம் மன்னிச்சு அவங்கள கரெக்ட் பண்ணி வழி நடத்துங்க. அவங்க வீட்டுக்குள்ள சமாதான சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாது. நீங்க அவங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பெரியவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க. அவங்களுடைய குறைவை நிறைவாக்கி அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. வெகு நாள் அவங்க காத்திருங்க, காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. இப்பொழுதும் தகப்பனே, உங்களோட கூட நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு ஃப்ரெண்டா வாழ நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும். எங்க சபையெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிற எங்களுடைய திருச்சபை சுத்திகரிக்கப்படும். சபைக்குள் இருக்கிற அரசியல் எல்லாம் ஒழியணும். சாட்சி கேடுகள் எல்லாம் மாறணும். சடங்காச்சாரெல்லாம் ஒழியணும். ஒரு எழுப்புதல் அக்னியை போடுங்க, மாற்றத்தை உண்டாக்குங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 138 கோடி மக்களை சந்திங்க. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனம், என் ஜனத்தை சந்திங்க, ரட்சிங்க. அவருடைய மனக்கண்ணை தரங்காண்டு எல்லாருக்கும் உங்களை வெளிப்படுத்தும். சீக்கிரத்தில் இந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியும்படி ஒரு பெரிய மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. எங்க கிராமத்துல கட்டளையிடுங்க, எங்க தெருவில் கட்டளையிடுங்க. எங்க ஊர்ல அந்த எழுப்புதல் வரட்டும், எங்க மூலமா வரட்டும். எங்க குடும்பத்தையே அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்க குடும்பத்துக்கு ஆலோசகரா இருந்து வழி நடத்தும். நாங்க தினந்தோறும் தவறாம ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபாவியினால் எங்களை நிரப்பி நடத்துங்க. நாங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க கிருபை கொடுங்க. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எப்போதும் உங்களுடைய ஃப்ரெண்டா, உங்களுடைய சிநேகிதனா இருந்து உங்களுடைய பாரத்தை சுமந்து ஜெபித்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறோம். நிரப்படி ஆசீர்வதித்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்க. எப்படி அவர் ஃப்ரெண்டா இருந்தார், ஆண்டவர் தன் பாரத்தை பகிர்ந்து கொண்டாரோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களோடையும் தன் பாரத்தை பகிர்ந்து கொண்டு உங்க ஜெபத்து மூலமா பெரிய காரியம் செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதிலும் உங்க தேவையெல்லாம் சந்திப்பார்.
நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார், பாதுகாத்து நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக.